ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடு எனக்கு ரொம்பவும் ஃபேவரட்டான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்க்காத ட்விஸ்டெல்லாம் அவங்களுக்காக காத்துட்ருக்கு. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் என்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 1 எபிசோட் 10. அந்த கிரீச்சர் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து மார்ச்சோட உருவத்தை திருடிடுச்சு. கோகுவை அட்டாக் பண்ணலான்னு வரும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ அந்த ஸ்பீரை கொண்டு வந்து தடுக்கிறான். கோகு நீ இங்க இருந்து போயிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ அந்த ஸ்பீரை கொண்டு வந்து சும்மா வேற லெவல்ல தான் சண்டை போட்டுட்டு இருக்கான். என்னன்னே தெரியாத ஒரு கிரீச்சர் எங்களை ஃபாரஸ்ட்ல வச்சு அட்டாக் பண்ணிச்சு, அது பார்க்க மரம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பியூரான்னு சொன்ன ஞாபகம் வருது. நீ இங்க இருந்து போ கோகு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த கிரீச்சர் இவங்களை பிடிக்கவும் நம்ம ஹீரோ ஓனி குமாவா மாதிரி அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறான். கீழே கிடக்கிற ஆரோ எடுத்து பெர்ஃபெக்டாக அதோட மூஞ்சிலேயே கோகு அட்டாக் பண்ணுறான். ஆனால் அது நம்ம கோகுவை பிடிச்சி அட்டாக் பண்ணிடுது. கோகு ஜாக்கிரதை அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பவும் அந்த டிஸ்ட்ராக்ஷனை பயன்படுத்தி அது நம்ம ஹீரோவோட அந்த பையனோட உருவத்தை அவன்கிட்ட இருந்து திருடிடுது. கோகு தூக்கி அடிக்கப்பட்டதுல அவன் வயிற்றுக்குள்ள இருந்த ஆல்கஹால்லாம் வெளியே வருது. நான் என்ன பண்றது, ஃபூஷியை எப்படியாச்சும் நான் காப்பாற்றணும் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா அங்கே நெருப்பு பத்துது. ஓ, என் வயிற்றுக்குள்ள இருந்து வந்த ஆல்கஹால்னால தான் இப்போ நெருப்பு பிடிச்சிச்சு போல அப்படின்னு அவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. இப்போ அந்த நெருப்பு பந்தத்தை எடுத்துட்டு ஓடிட்டு இருக்கான். ஃபூஜி மேலே அது கவனமா இருக்கிறதுனால என்ன அது கவனிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நெருப்பாம ஊதலாம் அப்படின்னு பார்த்தா ஆல்கஹால் தீர்ந்து போயிடுச்சு. நம்ம ஃபூஷி வந்து கூகு மேல விழுறான். ஹே கூகு, இங்க இருந்து உனக்கு ஆபத்து, இங்க இருந்து போன்னு சொன்னல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, கவலைப்படாத நான் உன்னை காப்பாத்த திரும்ப வரேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஓடுறான். நீ திரும்ப வராத, வந்த நான் உன்னை கடிச்சு வச்சிருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓட ஆரம்பிக்கிறான். திரும்ப ஆல்கஹாலை ஃபில் பண்ணிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவன் ஓடிட்டு இருக்கான். பார்த்தா அவனுக்கு மயக்கமா வருது. என்ன ஆச்சு, எனக்கு தலையெல்லாம் சுத்துது, எனக்கு போதை ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஆனால் ஃபூசியை நான் எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவன் ஃபாஸ்ட்டாக ஓடுறான். இதோ பக்கத்தில் நெருங்கிட்டேன் அப்படின்னு அவன் கதவை திறந்து பார்த்தா ரீனோட அப்பா அம்மா அங்கே நிற்கிறாங்க. இதோ இந்த பையன் தான் என்னை அடிச்சுட்டு ரீனை என்கிட்ட இருந்து கூட்டிட்டு போனான் அப்படின்னு சொல்லி அந்த பாடி கார்டு ஆள் சொல்லவும், அப்போ என் பொண்ணு ஓடி போகிறதுக்கு காரணம் நீ தானா அப்படின்னு அவர் கேட்கவும், அப்பா நான் என்னோட சொந்த விருப்பத்தில் தான் ஓடி போனேன், இதில் வேற யாருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவ சொல்லிட்டு என்னான அப்படின்னு சொல்லி கேட்குறா. நம்ம கோகு அந்த போஸ்மேன் கிட்ட போயிட்டு, என்னோட வயிற்றுல இருக்கிற சரக்கு தீந்து போச்சு, எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒரு சரக்கு திரும்பவும் ரீஃபில் பண்ணுங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். கோகு உனக்கு என்னாச்சு, வயிற்றுல இருந்தது பிரிஞ்சு உனக்கு போதை ஏறிடுச்சா அப்படின்னு அவர் கேட்கவும், இதெல்லாம் விளக்க இப்போ நேரம் இல்லை, ஸ்ட்ராங்கான சரக்கா ரீஃபில் பண்ணுங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். ஃபூஷியங்க அப்படின்னு சொல்லி ரீன் கேட்கவும், ஃபூஷியை அட்டாக் பண்ணுறாங்க, கபாம் கபாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். அந்த பியூரான் பாட்டிக்கு என்ன நிலமை அப்படிங்கிறது புரியுது, அவன் சொன்னதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவரும் இவன் வயிற்றுல ஆல்கஹாலை ஃபில் பண்றாரு. இதுதான் இருக்கிறதுலே என்கிட்ட ரொம்பவும் ஸ்ட்ராங் அப்படின்னு அவர் ஃபில் பண்றாரு. ஆனா இவனுக்கு ரொம்பவும் முடியல. இப்படியே போனா நீ இறந்துருவ அப்படின்னு அவர் சொல்லவும், எனக்கு எதுவும் ஆகாது, நீங்க சீக்கிரம் எனக்கு ரீஃபில் பண்ணுங்க, நான் ஃபூஜியை காப்பாற்றணும் அப்படின்னு அவன் சொல்றான். சரி நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், நான் வரமாட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. இவா பல தடவை இதே மாதிரி வீட்டை விட்டு ஓடி வந்துட்டு இருக்கா. இப்போ எங்களுக்கு இதெல்லாம் பழகி போச்சு, ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், ஓ அதுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு அந்த பாட்டி கேட்குறாங்க. நீ இங்க இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு தான் பிரச்சனை, ஒழுங்கா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கூப்பிட்றாரு. நெல்லுங்க, அவ எங்க தான் இதுப்பா அப்படின்னு கோகு சொல்லவா, அவன் பின்னாடி போய் அவ நிற்கிறா. நீ நல்லபடியா வளரணுங்கிறதுக்காக தானே உனக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ண அப்படின்னு அவங்க அப்பா கேட்கவும், நான் சுதந்திரமா வளரணும்னு ஆசைப்படுறேன், சின்ன சின்ன தப்பு பண்ணி அதுல இருந்து சில விஷயங்களை கத்துக்கிடணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவ சொல்றா. உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போற அந்த பையனை உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு அவங்க அம்மா கேட்கவும், அது இல்லை அப்படின்னு அவ சொல்றா. ஓ உனக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்களா அப்படின்னு கோகு கேட்கவும், அப்படி இல்லை கோகு அப்படின்னு அவ சொல்றா. அந்த பையனை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா இந்த உலகத்திலே ரீனா அதிகமா லவ் பண்ற ஒரே ஆள் இந்த கோகு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்புறான். சரி வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அவளை கூட்டிட்டு போறாரு. அப்ப அந்த பாட்டி வழியை மறிக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாவும் ஷாக்கோட அந்த பாட்டியை பாக்குறாங்க. இப்போ கோகுக்கு ஓரளவு போதை தெளிஞ்சிடுச்சு. ஃபூஷி நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லி அவன் தேடி வரான். இருட்டில் அந்த ஓனிகுமாவோட உருவம் வருது. ஃபூஷி நல்லவள உனக்கு எதுவாகல அப்படின்னு அவன் பார்க்குறான். ஒரு நிமிஷம், நீ ஃபூஷி இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் பார்க்குறான். ஓனிகுமா உருவத்தில் இருக்கிற அந்த கிரீச்சர் இப்போ கோகுவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. கோகுவும் அவனால் முடிஞ்ச அளவுக்கு தப்பிக்கிறான். ஆனால் அந்த கிரீச்சர் பக்கத்தில் வந்து கோகுவை அட்டாக் பண்ணிடுது. எதுக்காக வழியை மறிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாரு. கோகு அந்த நெருப்பு பந்தத்தை எடுத்து அவன் வாய்க்குள்ள இருக்கிற ஆல்கஹாலை ஊதி ஒரு பெரிய நெருப்பை உண்டு பண்றான். இப்போ அந்த பியர் எரிய ஆரம்பிக்குது. ஃபாரஸ்ட்ல தீ பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதை பாக்குறாங்க. இந்த இன்னும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய நெருப்பு அவன் ஊதுறான். கோகு உனக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ரீன் வருத்தப்படுறா. கோகு அந்த கிரீச்சரை ஃபுல்லா எரிச்சு முடிச்சிட்டான். ஆனா ஃபூஷியை காணும். ஃபூஷி நீ எங்க போன, நீ ஒருவேளை உடஞ்சு போயிட்டியா, நீ இம்மார்டல்னு நான் நினைச்சேன், நீ வந்ததுக்கு அப்புறமா தான் என் லைஃபே திரும்பவும் ஹாப்பியாச்சு, ஆனா என்னால உன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியல அப்படின்னு நம்ம சோகமா இருக்கவும் அந்த கோரி எரிஞ்ச உடனே அதுக்குள்ள இருந்து ஏதோ ஒன்று வருது. ஆமா இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கூகு அதை ஆச்சரியமா பாக்குறான். அது எங்கேயோ போகுது. அதை ஃபாலோ பண்ணியே கூகுவும் போக ஆரம்பிக்கிறான். பார்த்தா அது எல்லாமே ஒரு சின்ன கல் அங்கன கிடக்கு. அந்த கல்லுக்குள்ள போக ஆரம்பிக்குது. உடனே கூகு அதை எடுத்து பார்த்து இது ஒரு சாதாரண கல்லு தானே அப்படின்னு பாக்குறான்.
நல்ல வேளை ஃபூஷி, நீ ஒரு லக்கியான பர்சன். உன்னை கையில் வச்சுட்டு இருக்கிற அந்த ஒருத்தன் சாதாரணமானவன், ஆனால் அவன் வீக்கானவன் கிடையாது. அவன் கூடிய சீக்கிரத்தில் உன்னை ஸ்ட்ராங்கானவனாக மாற்றுவான் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் அந்த கள்ள தடவும் நம்ம ஹீரோ திரும்பவோ பழைய உருவத்துக்கே வந்துருதான். ஹே ஃபூஷி, கவலைப்படாத, நான் அதை கொன்னுட்டேன், உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லவோ நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே அவங்க அப்படின்னு சொல்லி கையை கடிச்சிருதான். அவங்க ரெண்டு பேரும் அப்படியே விளாண்டுட்டு ரொம்பவோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனுக்கு சொல்றான். அவங்க திரும்ப வந்துட்டாங்க, அங்க என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி ரீன் கேட்கவும் எதுவும் ஆகல அப்படின்னு அவன் சொல்றான். குகு உன்னை பாராட்டி ஆகணும், சாப்பாடு டேஸ்டா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீ என்ன மன்னிச்சிட்டியான்னு அவர் கேட்கவும் நான் மன்னிக்கல அப்படின்னு அவன் சொல்றான். உடனே அவர் வருத்தப்படுறாரு. ஆனாலுமே நீங்க பண்ணது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, அதனால நான் உங்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லவா அவர் ஹாப்பி ஆகுறாரு. தம்பி பெரியவங்க கிட்ட இப்படியா பேசுறது அப்படின்னு சொல்லி ரீனோட அப்பா கேட்கவும் என்ன மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு அவன் சொல்றான். நம்ம செஃபோட சமையலை விட இந்த பையனோட சமையல் சூப்பரா இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அது உண்மைதான் அப்படின்னு அவங்க அப்பாவும் சொல்றாரு. ஹே கோகோ அப்படின்னு சொல்லி ரீன் பக்கத்தில் வரவன் அவன் வெக்கப்படுறான். ஃபோஷி எங்கன்னு கேட்கவும் அவன் தண்ணி பிடிக்க போயிருக்கான் அப்படின்னு சொல்றான். ஃபோஷி, நீ இந்த இடத்துல இருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு அந்த ஆள் சொல்லவும் ஏன் அப்படின்னு அவன் கேட்கறான். உன்னை அட்டாக் பண்ற அந்த கிரீச்சர்ஸை நான் நாக்கர்ஸ்னு கூப்பிடலாம் டிசைட் பண்ணியிருக்கேன். அதுங்க தோத்து போக அதுலேருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு அதுங்க இன்னும் ஸ்ட்ராங்காக வளர்ந்து உன்னை கண்டிப்பாக திரும்ப வந்து அட்டாக் பண்ணும். நீ மற்ற இடங்களுக்கு போய் அங்கே இருக்கிற சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணினா தான் இன்னும் நீ ஸ்ட்ராங்காக வளர முடியும். இதே இடத்துல இருந்தேன்னா கண்டிப்பாக அதுங்க உன்னை தோக்கடிச்சிரும், நீ பாறையாவே திரும்ப மாறிடுவ அப்படின்னு சொல்லவோ கோகூர் ரொம்ப ஸ்ட்ராங், அவன் கிட்ட நான் ஹெல்ப் கேட்பேன், அவன் என்னை ப்ரொடெக்ட் பண்ணுவான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அதுவும் ஒரு ஆப்ஷன் தான். நீ இந்த பாதையோட முடிவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் உன்னை தடுக்க விரும்பல அப்படின்னு அந்த ஆள் சொல்றாரு. ஹே ஃபோஷி, நீ என்ன அங்கே நின்று தனியாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கோகு கேட்கவும் அப்போ அவன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு அவன் கேட்குறான். என்னது தெரியலையான்னு கேட்குறா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபோஷி சமாளிச்சிருந்தான். இப்போ அந்த ஆள் அங்கேருந்து மறைஞ்சிருந்தாரு. சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு ரீன் சொல்லவோ ஏன் உங்கள் அப்பா அம்மா ரொம்ப கம்பல் பண்ணுறாங்களான்னு சொல்லி கேட்கவோ இல்லை எங்கள் அப்பா அம்மா இனிமேல் என்ன ஃப்ரீடமாக இருக்க விடுறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அவ சொல்கிறான். நீயும் நானும் கிட்டத்தட்ட ஒன்று தான் ரீன், நம்ம ரெண்டு பேருமே இப்போ தனியாக வாழ கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கோகு சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறா. தாத்தா பாட்டி ஃபூஷி போயிட்டு வரேன், ஷாப் கீப்பர் பாய் போயிட்டு வரேன் அப்படின்னு அவ சொல்லுவோம். என்னது ஷாப் கீப்பரா அப்படின்னு சொல்லி கோகு ஷாக் ஆகவும் நான் சும்மா விளையாடின கோகோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறா. கோகு ரொம்பவோ வெக்கப்படுறான். இப்போ அவங்க எல்லாருமே அவங்க வீட்டுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. ஹே தம்பி, எப்போவோ கொடுக்குற அதே சரக்கு கொடுப்பா, இப்போல்லாம் அவங்க சரக்கு ரொம்பவோ டேஸ்ட்டாக இருக்கு. ஆமாம், நீ இந்த இடத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சு எப்படியோ ஒரு 4 வருஷம் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாரு. பார்த்தா நம்ம கோகு தான். அவன் இப்போ ரொம்பவோ பெருசாக வளர்ந்துட்டான். கிட்டத்தட்ட இப்போ 4 வருஷம் ஆயிடுச்சு. கூகு பெருசாக வளர்ந்துட்டான். அவன் எப்பவும் போல அதே இடத்துல தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் எதுக்காக இப்படி பிறந்தேன்னு சொல்லி யோசிச்சு வருத்தப்பட்டிருக்கேன், ஆனால் இப்போ நான் ரொம்பவும் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். ரீன் அங்கே வாரா. ஏய் திரும்பவும் ஓடி வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கோகு கேட்குறான். ஆமாம், இந்த மாசத்துல இது 2வது தடவை. ஆமாம் ஃபூஷி எங்க, அவன் தைக்கிறதுக்கு கற்றுக்கிட்டுறான்னு சொன்னான் அப்படின்னு சொல்லவும் அவன் மேலே சமைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கோகு சொல்கிறான். ஃபூஷி இப்போ நல்லா டேஸ்ட்டாக சமைக்க கற்றுக்கிட்டான். ஹே பியூரா, நீ எத்தனை மட்டும் சொல்லியிருக்க, எல்லாரும் வந்ததுக்கப்புறம் ஒன்றா சாப்பிடலான்னு அப்படின்னு கோகு திட்டவும் அதுக்குள்ளே 6 பேரும் அப்படின்னு சொல்லி அவள் கத்துறா. நம்ம ஹீரோவும் 4 வருஷத்துல நல்லா பெருசாக வளர்ந்துட்டான். அவனுக்கு தாடிலாம் வளர்ந்துருக்கு. ஹே ஃபோஷி என்ன பார்த்துட்டு இருக்கேன்னு கோகு கேட்கவும் என்னோட வாய்க்கு கீழே முடி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மற்றவங்க மாதிரியே நார்மலாக பேசுகிறான். கங்க்ராச்சுலேஷன்ஸ், உனக்கு தாடி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இவங்க எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க. எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. கிட்டத்தட்ட இப்போ 4 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோவும் நல்லா வளர்ந்துட்டான், கோகுவும் நல்லா வளர்ந்துட்டான். ஆனால் இது ஒரு அனிமே அப்படிங்கிறதுனால எப்போவுமே நீங்கள் எதிர்பார்க்காதது மட்டும்தான் நடக்கும். அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களுக்காக நிறைய ட்விஸ்ட் காத்துட்ருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.